ஆறிலே அவர்கள் முகம் குப்புற விழுகிறார்கள், பயப்படுகிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது இயேசு வந்து அவர்களை தொட்டு எழுந்திருங்கள், பயப்படாதிருங்கள் என்று சொன்னார். ஆமென், ஹல்லேலூயா. நல்லா கவனிக்க வேண்டும். இந்த நேரத்தில் இவர்களை எழுந்திருக்க பண்ண வேண்டும் என்று கர்த்தர் விரும்பினார். எதிலிருந்து எழுந்திருக்க பண்ண வேண்டும் என்று விரும்பினார்? நல்லா கவனிக்கணும் இந்த வார்த்தையை. எதிலிருந்து இவர்கள் எழுந்திருக்க வேண்டும் என்று விரும்பினார்? ஒரு மகிமையின் தரிசனத்திலேயே அவர்கள் தங்களை முழுவதுமாய் அர்ப்பணித்து அந்த மகிமையின் தரிசனத்திலேயே தங்கி விடுவதற்கு அவர்கள் விரும்பின பொழுது கர்த்தர் இடைப்பட்டு சொல்லுகிறார், இந்த மகிமையின் தரிசனத்திலேயே நீங்கள் தங்கியிருப்பது சித்தம் அல்ல, நீங்கள் எழுந்திருக்க வேண்டும். உங்களுக்காக நியமிக்கப்பட்டிருக்கிற சித்தத்தை செய்வதற்கு நீங்கள் புறப்பட வேண்டும். ஆமென். நான் பேசுறதனுடைய அர்த்தம் புரியுதா உங்களுக்கு? ஆமென். குமாரன் இந்த மகிமையின் தரிசனத்திலேயே தன்னை விட்டு கொடுப்பதற்கு இந்த பூமிக்கு வரல. குமாரன் இந்த மகிமையின் தரிசனத்தை உங்களுக்கு காண்பித்து உங்களை இந்த மகிமையின் தரிசனத்திலேயே இறுக பிடித்து வைப்பதற்கு இந்த தபோர் மலைக்கு உங்களை கொண்டு போய் நிறுத்தவில்லை. குமாரன் உங்களை கர்த்தருடைய சித்தத்தை செய்வதற்கு, ஆமென், உங்களை தொடர்ந்து நீங்கள் மூவ் பண்ணுவதற்கு, முன்னேறுவதற்கு, எழுந்திருப்பதற்கு உங்களை அவர் நடத்துவதற்காக இந்த பூமிக்கு அனுப்பப்பட்டிருக்கிறார். ஆமென், அல்லேலூயா.